ஆனா இந்த 100 நாள் ஜெபத்துக்கு பிற்பாடு நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த காரியத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றம், நம்ப முடியாத ஒரு மாற்றம், கிரகிக்க முடியாத ஒரு மாற்றம், யாராலையும் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால ஆண்டவரே, நான் இப்போ ஒரு எல்லாரும் புது வருஷத்திற்கு அவங்கவுங்க ஜெபம் பண்ணி தான் நம்ம ஒரு புது வருஷத்துக்குள்ள போறோம். இத்தனை வருஷம் போனது மாதிரி கிடையாது. இந்த வருஷம் தலையெழுத்து மாறி தான் போறீங்க. பிசாசு எழுதின தலையெழுத்த கர்த்தர் மாற்றி ஒரு புது தலையெழுத்த கர்த்தர் எழுதுறாரு. ஒரு புது தலையெழுத்த கர்த்தர் எழுதுறாரு. பிரதர், எதுக்குமே பயப்படாதீங்க. பிரதர், சிஸ்டர், எதுக்குமே பயப்படாதீங்க. அம்மா அப்பா, எதுக்குமே பயப்படாதீங்க. நம்ம ஆண்டவரை மிஞ்சி வேற என்ன இருக்குது? நம்ம ஆண்டவரை மிஞ்சி வேற என்ன இருக்குது? அவருக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்லை. அவருக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் ரதத்தோட போய் சேர்ந்துக்கோ. ஏன் ரதத்தோட போய் சேர்ந்துக்கோ? அங்க இருக்கிற குழப்பத்தை ஒன்னால தான் என்ன பண்ண முடியும்? தீர்த்து வைக்க முடியும். நம்பர் 2, ரெண்டாவது, அங்க இருக்கிறவன் இதுவரைக்கும் மேல அந்த மனுஷன் தான் மேல இருந்தான். ஆனா நான் உன் கைய, நான் உன் தலைய நீ அபிஷேகம் பண்ற அளவிற்கு உன்னை நான் மேல கொண்டு வர போறேன். சோ அதுக்காக நீ அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள். நம்பர் 2, 2 ரதம். ஒரு ரதம், யாருடைய ரதம் நமக்கு கிடைக்க போகுது? பார்வோனுடைய ரதம். அந்த பார்வோனுடைய 2வது ரதம் இதுவரைக்கும் பெருசா அது டிராவல் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப அந்த ரதம் யாருடைய கையில கொடுக்கப்படுதுன்னா, யோசேப்புனுடைய கையில கொடுக்கப்படுது. பார்வோன் மிகப்பெரிய ராஜா. இந்த வசனத்தை கொடுக்கும்போது நான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன். எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம காதுல கேள்விப்பட்டிருக்கிறோம். மரித்தவங்க உயிரோட எழும்பினாங்க, குருடர்கள் நடந்தாங்க, அப்படி குருடர்கள் பார்வை அடைஞ்சாங்க, சப்பானிகள் நடந்தாங்க அப்படின்னலாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்ப நான் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு ரதம் எனக்கு தந்துருங்க. நான் அதுல ஏறணும், எனக்கு கிடைக்கணும் அந்த ரதம். அந்த ரதத்திலே வெறும் கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த உலகத்திற்கே உங்களை கொண்டு போகிற அளவிற்கு. ஆமென். சோ தம்பிங்க மேல அது கிடைக்க போகுது. மகனே, நீ